வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்ட் 26. இன்றைக்கி ஓல்டு சாரியை கன்வெர்ட் பண்ணி எப்படி ஒரு அம்பர்லா டாப் ஸ்டிச்சிங் பண்ண அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் ஒன்று வரும். அதை ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வெட்டி வச்சோம்ல மேல் பார்ட், அதை வந்து நல்ல பக்கம் வச்சு அடித்து திருப்பிக்கணும். திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டுடணும். படிமான தையல் போட்ட உடனே எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ். இது வந்து ஓட்டு தையல் ஒன்று போட்டு சுற்றியும் ஒரு ஓட்டு தையல் ஒன்று போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஷைனிங் கிளாத்துன்றதுனால நழுவிடும். அதனால் வந்து அங்கங்கே ஒரு பின்னு போட்டுக்குங்க. இப்போ ஓட்டு தையல் போட்டுக்குங்க. ஓட்டு தையல் போட்டால் துணி அதாவது ஸ்டிச் பண்ணும்போது நழுகாது. அதனால் இது வந்து மேல் பாடிஸ், அம்பர்லாவோட மேல் பாடி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. இதனுடைய உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கங்க. இல்லை இதுவும் உங்களுக்கு விளக்கமாக தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் விரிவாக ஃபுல் எக்ஸ்பிளைனாக நான் போடுறேன் வீடியோ. இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பேக் சைடில் வந்து என்ன பண்ணோம், அதே போல் ஓட்டு தையல் எப்படி போடணும்னா இது கெட்ட பக்கம் தான் போடணும். ஏன்னா இதில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். கிராஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம அந்த இன்விசிபிளாக அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம்ல, அது இன்விசிபிளாக தெரியணுன்றதுக்காக ஒரு சைடு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கிட்டோம், ஒரு சைடு வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வைக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கொடுக்கணும். அதனால் வந்து இது வந்து கெட்ட பக்கமே வந்து நீங்கள் வந்து கெட்ட பக்கம்னா அதாவது சாரிக்கே ஆப்போசிட் இது இருக்குல்ல, அதை வந்து பாருங்கள், ஆப்போசிட் சைடில் கிராஸ் பீஸ் எப்பயும் ப்ளவுஸு கொடுக்குற மாதிரி இதில் கொடுத்து வச்சுங்க. படிமான தையல் போடாதீங்க. படிமான தையல் போடாமல் இருந்தால் தான் நம்ம வந்து அதை இன்விசிபிளாக வச்சு தைக்க முடியும். இப்போ வந்து நம்ம லைனிங் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண லைனிங்கில் நம்மளுடைய துணி இருக்கும் பார்த்தீங்களா, கட் பண்ணி கீழ்ப்பாட்டம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ளீட்ஸ் வைங்க. ஒவ்வொன்றா நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணும், சின்ன சைஸுக்கு வேணுனாலும் சின்னதாக வச்சுக்கலாம், பெரிய சைஸ் வேணுனாலும் பெருசாக வச்சுக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு வந்து மடிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே போல் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது அம்பர்லா டாப்புக்கு கீழ்பாட்டத்தில் முன்பக்கம் பின்பக்கம்னு 2 பார்ட்டாக இருக்கும். நம்ம லைனிங் வந்து அப்படி தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த லைனிங்கில் வச்சு நீங்கள் நல்ல பக்கத்துக்கு அந்த ப்ளீட்ஸ் வைங்க, அதாவது அந்த சுருக்கங்கள் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா அழகாக வரும். நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அதாவது ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு விடுங்க. 3/4 இன்ச்சு அளவுக்கு ஏன் விடுறோம்னா இது வந்து ஷைனிங் கிளாத்து. நம்ம துணி எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறோமோ, ஓவர்லாக் போடுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓவர்லாக் போடல அப்படின்னும் போது ஒரு 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு 2 தையல் போடுங்க. அப்போ தான் ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். அதாவது லைனிங்கில் நீங்கள் லைனிங்கும் நம்ம மெயின் கிளாத்தும் வச்சு தைக்கும்போது 2 தையல் போட்டுருங்க. அப்போ நம்ம பாடிஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுரும். மொத்தம் 4 தையலாக வந்துடும். அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள். இது 2த்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மேல் பாடியும் கீழையும் தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடும் அதே போலவே சுருக்கங்கள் கொடுத்து, அதாவது மேல் பாட்டத்தையும் கீழ் பாட்டத்தையும் சேர்த்து சுருக்கம் வச்சு அதை ஒரு தையலுக்கு 2 தையல் போடணும். அப்படி இப்போ நம்ம என்ன தைக்க போகிறோம்னா இன்விசிபிளாக ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த நம்ம பின்னாடி கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சோம்ல, அந்த கிராஸ் பீஸை ஃப்ரண்ட்டில் வச்சு அங்கே பாருங்கள், அதை வந்து அப்படியே தைச்சிட்டோம். அதாவது 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டோம்ல, நம்ம என்ன கால்குலேட் பண்ணி நம்ம விடுறோமோ அந்த அளவுக்கு தைச்சா தான் அந்த ஷோல்டர் வந்து நழுகாமல் இருக்கும். இப்போ வந்து அதே போலவே ஆரம்ப ஸ்டேஜுக்கு, அதாவது ஷோல்டர் கழுத்து பகுதியிலேருந்து தைக்கும்போது 1/2 இன்ச்சியும் ஷோல்டராண்ட போகும்போது 3/4 இன்ச்சியும் நம்ம விட்டுருந்தோம். அதே அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகாது.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்விசிபிளாக வந்துச்சு பாருங்கள். இதே போல் தான் இந்த பக்கமும் தைக்கணும். அப்படி தைச்சி முடித்த உடனே கை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உடம்பு ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் அதே போலவே இன்விசிபிளாக தைக்கிறதுக்கு ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு, இதுவும் பாருங்கள் ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்காக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கையை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது எப்பயுமே ப்ளவுஸுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக ஹாம்கோல்லாம் பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ வந்து கை உடம்பு இதை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம அளவு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த எடுத்து வச்ச அளவை இது பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் நாடா வைக்கிறேன். அந்த நாடா வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாது, அதாவது உள்பக்கம் வைக்கணும். உள்பக்கம் வச்சு, அதாவது உள்பக்கத்துக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கு ஒரு ரஃப் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நழுகாது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லைனிங்கை வந்து உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு சேரீயில் வந்து தையல் போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லும் அழகாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லைனிங் நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த லைனிங்கை வந்து அதே போலவே இப்போ மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்களா? இதே தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.